இந்த வீடியோவில் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்றதான் இப்போ நம்ம பேச போகிறோம். கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னா விஸ்வாசம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் இங்கிலீஷ் வார்த்தை. கிராட்டிடியூடுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. தமிழ் வார்த்தை வந்து விஸ்வாசம். கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, டே விஸ்வாசமாக இருறா அதான்டா நல்லது, விஸ்வாசமாக இருறா அதுதான் நல்லதுன்னுவாங்க. அதுதான் கரெக்டும் கூட. ஸோ இப்போ பவர் ஆஃப் கிராட்டிடியூட் என்ன அப்படின்னா, இது வள்ளுவர் குறள் கூட இருக்குது, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அப்படின்னு ஒரு குறள் கூட இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த நன்றி அப்படின்னு அதை வச்சே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த கிராட்டிடியூட் தான் நமக்கு வந்து நிறையா விஷயங்களை உலகத்தில் கொண்டு வருங்க. உலகத்தில் நிறைய விஷயங்கள் கொண்டு வரது கிராட்டிடியூட். எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பவர் ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு லா. இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லான்னு வந்துட்டாலே என்ன, இது வந்து ஒரு ரூலு லா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரில் ரெட்டு சிக்னல் போட்டால் நீங்கள் ஒரு சிக்னலை தாண்டி போகக்கூடாது, ஒரு ஸ்டாப் லைனை தாண்டி போகக்கூடாதுங்கிறது ஒரு லா. ஸோ அப்போ லானா அதை வந்து நீங்கள் வயலேட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த கம்பல்சரி நீங்கள் கடைபிடித்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய நியதி அது வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணியே ஆகணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிராட்டிடியூட், விசுவாசமாக இருக்கணும். இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்றை பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒன்று வாங்கணும், ஏசி வாங்கணும், சம்மர் வந்து பயங்கர இதுவாக இருக்குது, ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசங்க எல்லாமும் அப்பா ஏசி வாங்குன்னு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம பெட்ரூமில் ஏசி இருக்குது, பட் ஒன் மோர் ஏசி போட்டால் ஒரு சௌகரியமாக இருக்கும், கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாலுக்கும் ஏசி போடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான் பேசுகிறோம். நம்மள்ட்ட காசு இல்லை. இப்போ இந்த காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு கிராட்டிடியூட் எங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஏதோ ஒரு 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 இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு ஹெல்ப் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஒரு ரியல் ஒருத்தர் பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன். அதாவது எங்களோட காமன் ஃப்ரெண்டு, அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இருக்கிறது ஒரு ஏசி ரூமு. அந்த ஒரு ஏசி ரூமில் அப்பா படுத்துக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் படுக்கிறதுக்கு அடுத்தது இன்னொரு ரூமில் ஏசியோ இல்லை ஹால்லேயோ ஏசி போட்டால் தான் இந்த சம்மருக்கு தே வில் பி ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து ஏற்கனவே இவர் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் ஏதோ ஒருத்தர் வந்தவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் பண்ணவங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னு, சார் எங்களுக்கு வந்து ஃபாரினில் இது கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, நாங்கள் ஃபாரினுக்கு போக போகிறோம், வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் விற்றுட்டு போகிறோம். எங்கள் வீட்டில் சோஃபா இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏசி கூட இருக்குது சார், ஒரு 2 ஏசி இருக்குது. ஏசி வந்து இப்போ தான் வாங்கினோம், பட் என்ன விலைக்கு கேட்டாலும் கொடுத்துடலான் இருக்கோம் சார், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவருக்கு நீங்கள் ஏசி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மள்கிட்ட பைசா இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அந்த ஏசியை போய் பார்க்குறோம். வாங்கி 1 வருஷம் தான் ஆகுது, நல்ல கூலிங் இருக்குது, எல்லாம் இருக்குது, ப்ரைஸும் எனக்கு என்னோடய பட்ஜெட்குள்ளே வருது. இந்த பட்ஜெட்குள்ளே வருதுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் அதை வாங்கி ஏசியை மாட்டிடுவோம். ரைட்டா? இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு நடக்கணும் அப்படின்னாக்க கிராட்டிடியூட் 100%. நீங்கள் வேறு இதுக்கு மேலே ஏதாவது பர்சன்ட் இருக்குனாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு இந்த கிராட்டிடியூட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சார் இது நடக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அவனுக்கு மட்டும் அதெல்லாம் நடக்குது, அவன் வந்து யோகக்காரன், அவனுக்கு லக்கு. நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவரோட ஆக்ஷன்ஸை பாருங்கள், அவர்கிட்ட விஸ்வாசம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ விஸ்வாசம் ஜாஸ்தினா என்ன அர்த்தம், எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர்கிட்ட நன்றி சொல்லணும். சார் ரொம்ப தேங்க்ஸு, எங்கேனாலும் சொல்லணும்.
நீங்கள் அவரை பெருமைப்படுத்தணும். பார்க்குற இடத்துலலாம் சார் இவர் தான் எனக்கு அந்த வேலையை பண்ணி கொடுத்தாரு சார், இவர் இல்லைன்னா இப்போ அது மாதிரி நமக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்க இருப்பாங்க. நமக்கு சொந்தக்காரங்களே ஒருத்தர் வந்து இப்போ சொந்தக்காரங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான் நல்லா இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிராட்டிடியூட்ன்ற ஒரு விஷயந்தான் ப்ராப்ளம். ஈவன் இன் ஆல் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். கிராட்டிடியூட் எங்கே காமிக்கலாம்? எல்லா இடத்துலையும் காமிக்கலாம் சார். இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றேன், கொஞ்சம் நல்லா இருக்கு, நேற்று பண்ணதோட இன்றைக்கி நல்லா இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ இன்றைக்கி சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம், இதை சொல்லிட்டீங்கன்னா திஸ் இஸ் தி கிராட்டிடியூட் தட் யூ ஆர் ஷோயிங் டு யுவர் ஒய்ஃப். இதோட மேஜிக் என்ன ஆகும்? அவங்க சரியாக பண்ணலைங்கிறதே அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி தேங்காவை அரைச்சி ஊற்றி ஒரு கொஞ்சம் சூப்பராக பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், எதுக்கு தேங்காய் எங்கெல்லாம் போட வேணாம், அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் இதுவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு. ஐயோ நம்ம சாதாரணமாக சமைச்சா கூட சூப்பர் சமையல்ன்றாரு, நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற சமையலை இதை மனுஷன் திம்பானா, எனக்கு ஹோட்டலில் அப்படி கிடைக்கிது இப்படி கிடைக்கிது அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோமே தவிர இங்கே இவங்களை ப்ரைஸ் பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் வந்து இது என்ன, இது வந்து உங்களுக்கும் உள்ள ஈகோ ப்ராப்ளம், அது ஈகோ ப்ராப்ளம்லாம் கிடையாது சார். இது நீங்கள் மிஸ் பண்ணுற மெயின் லிங்க் என்னென்னா உங்களோட கிராட்டிடியூடை அதர் பர்சனுக்கு காமிக்க மாட்டேன்றீங்க. இது நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு மட்டும்தான் காமிக்கணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் காமிக்கணும்னு சொல்லலை. இது 2 பேருமே இது மாதிரி தான் பண்ணணும். எப்படி இப்போ இன்றைக்கி என் ஒய்ஃப் வந்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம வெளியே போகலான்றாங்க, எனக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு, நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் பண்ணிம்மா நான் வந்து கிளம்ப முடியாது போல இருக்கேன், இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னை வந்து இதுதான் உங்களோட வேலையே, நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னால் வரமாட்டீங்க போக மாட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி கமிட்டே பண்ண மாட்டேன். எனக்கு ஆஃபீஸ் வேலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் வந்தால் போகலாம் அப்படின்னு ஒரு இக்கு மார்க் வச்சுட்டு போயிடுவோம். கரெக்டாக? இது வந்து ஹேண்ட்லிங் திங்ஸு. இதே அவங்க வந்த உடனே ஆமாங்க உங்கள் வேலை தான் எனக்கு தெரியுமே, நீங்கள் இப்படி தான் எனக்கு தெரியும், நல்ல வேலை என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் அதுக்காக வேறு வேலையை பார்த்தேன், நம்ம அடுத்த தரம் பிளான் பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அடுத்த தரம் சொல்கிறப்ப நம்மளே என்ன பிளான் பண்ணுவோம், 6 மணிக்கு கிளம்பணுன்னா நம்ம வேலையை 3 மணிக்கே வைண்டப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வர்றவன்ட்டெல்லாம் சொல்லிவிடுவோம், டே நான் 4 மணிக்கு கிளம்பிடுவேன், எதாக இருந்தாலும் இப்பயே முடியுன்னு. ஆனால் நம்ம 5 மணிக்கு கிளம்புனா போதும், சேஃபாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ போன தரமே இது மாதிரி சொல்லிட்டா இந்த தரம் நம்ம டெஃபினட்டாக அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் எனக்கு தானாக வந்துடும். இது எப்படி வருது, யாராவது மோட்டிவேட் பண்ணுறாங்களா? இல்லை, பிகாஸ் ஆஃப் த கிராட்டிடியூட் வாட் தே ஆர் ஷோன் டு அஸ். இன்றைக்கி இந்த உலகமே ரன் ஆகுது அப்படின்னாக்கா பிகாஸ் ஆஃப் கிராட்டிடியூட். இதை வந்து நீங்கள் மறந்து போனவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லேயே கொண்டு வாங்க. உங்கள் பையன் வரான் படிக்கலை, ஒரு மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அவனை போட்டு திட்டாமல், டேய் மார்க்கு தான்டா கம்மியாகிடுச்சு, ஏன்டா ஒரி பண்ணுற, ஒன்றும் கவலைப்படாதடா, டியூஷன் வச்சு நம்ம கவர் பண்ணி மேலே வந்துடலாம்டா அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு வித் கிராட்டிடியூடோட நீங்கள் அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவனுக்குமே என்ன ஆகும், ஐயோ நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் விளையாடுறத கொஞ்சம் அவனாக நிறுத்துவான். நீங்கள் அவனுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விளையாட்டை நிறுத்து, அதை நிறுத்து, இதை நிறுத்துனா அவன் மனசு ஃபுல்லாகவே விளையாட்டில் தான் இருக்கும். அப்பா சொல்கிறாரு இந்த ஆள் சொன்னால் இப்போ இது தட்ட முடியாது, ஒரு கம்பல்ஷனில் அவனோட ஃபிசிக்கல் பாடி இங்கே இருக்கும், மைண்டு ஃபுல்லாக பசங்க விளையாடுற இடத்துல இருக்கும். ரைட்டா? அதனால் இந்த கிராட்டிடியூடுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன் லைஃப். சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய விஷயங்கள் வரைக்கும் கிராட்டிடியூட் வச்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் வில் டூ மேஜிக் ஃபார் யூ. இது நீங்கள் பிஸ்னஸ்லேயும் கடைப்பிடிக்கலாம், கொலீக்ஸ்டையும் கடைப்பிடிக்கலாம், எல்லாத்தையும் கடைப்பிடிக்கலாம். இது சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக என்னை வந்து கழுத்தில் கத்தி வச்சு நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச்.